إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை எல்லாம் ஏவினார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவற்றையெல்லாம் தடை செய்தார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்றாக திகழக்கூடிய இஹ்லாஸ் என்பது எங்களுடைய உள்ரங்கமான வாழ்க்கையிலும் வெளிப்படையான பகிரங்கமான வாழ்க்கையிலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குத்பாவில் மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. யார் அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க விரும்புகிறாரோ, அல்லாஹ்வினுடைய சந்திப்பை யார் ஆசை வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல்களை செய்து கொள்ளட்டும். ஃபலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவருடைய அந்த சாலிஹான அமலை அவர் செய்கிற போது யாரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்க மாட்டார். அவருடைய அமலில் யாரையும் அவர் சாட்சியாக அல்லாஹ்வை தவிர வேறொருவரையும் கொண்டு வர மாட்டார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே எங்களை படைத்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் இந்த உலகத்திலே நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இபாதத் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே,
இந்த இபாதத் நாங்கள் விரும்பிய அடிப்படையில் செய்ய முடியாது. நாங்கள் நினைத்ததை இபாதத் என்று செய்ய முடியாது. இஸ்லாம் ஆதாரங்களை கொண்ட ஒரு மார்க்கமாகும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தார். இரண்டு முக்கியமான விடயங்கள் அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிலே முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மை. இரண்டாவது நிபந்தனை செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த பிரகாரம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லாமல் ஒருவர் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமல் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஹ்லாஸோடு ஒருவர் அமல் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக என்று செய்கிறார், குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் அந்த இபாதத் இல்லை என்றாலும் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு எண்ணக்கரு, ஒரு அடிப்படை தான் இஹ்லாஸ் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள். சூரத் ஜுமர் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னி உமிர்து, நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எப்படி ஏவப்பட்டிருக்கிறேன்? அன் அஅ்புதல்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக வணங்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்பது என்ன? இன்றைக்கு இந்த இஹ்லாஸினுடைய ஆழமான அர்த்தத்தை புரியாதன் காரணமாகவும் இஹ்லாஸினுடைய முக்கியத்துவத்தை புரியாத காரணத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற ஏராளமான இபாதத்துக்களையும் அமல்களையும் தொலைத்தவர்களாக, அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நஷ்டவாளிகளாகவும், கியாமத்துடைய நாளில் புழுதிகளாக அல்லாஹ்வினால் பரப்பப்படவிருக்கின்ற நன்மைகளாகவும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றுகின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதிகமானவர்கள் அதை முஹாசபா செய்வது கிடையாது. என்னுடைய இபாதத்தில், என்னுடைய அமலில் உண்மையாக 100% எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று இருக்கின்றதா என்பதை யாரும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து இந்த ஒரு கேள்வியை தங்களுக்குள் கேட்டு அதற்கான விடைகளை காண்பது மிக குறைவாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் இஹ்லாஸ் என்பது வறுமையான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இஹ்லாஸ் என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னுல் முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், ருப்ப அமலின் ஸகீரின் துகப்பிரு நிய்யா, ஒரு அமல் சிறியதாக இருக்கிறது, அதனுடைய நியத்து மிகப்பெரியதாக இருக்கிறது. ஒரு அமல் மிகச்சிறிய ஒரு அமல், இமாதத்துல் அதா அனி தரீக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு பாதையிலே பயணிக்கிற போது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் பாதையிலே இருக்கிறது, அந்த பொருளை நீ யாரும் பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் அதை அகற்றி விடுகிறாய். அந்த நேரத்தில் உன்னுடைய நியத் எப்படி இருக்கின்றது என்றால், இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நற்கூலியை தவிர வேறு எதை நான் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் எனக்கு இதுல மறுமையில இதுக்கு நன்மையை தர வேண்டும் என்று ஒருவர் நியத்து வைக்கிறார். அவர் நியத் மிக பெரிதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த அமலுக்குரிய அவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் இந்த அறிஞர் சொல்கிறார், ருப்ப அமலின் ஸகீர், அமல் சிறியதாக இருக்கிறது, துகப்பிரு நிய்யா, நியத்து மிக பெரியதாக இருக்கிறது. ருப்ப அமலின் கபீர், சில பொழுதுகளில் எங்களுடைய அமல் மிக பெரியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம். 20 வருஷமா என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்
ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலே பிற மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது உதாரணமாக பகிர்ந்து கொள்கிறார், நான் 20 வருஷமா தஹஜ்ஜத் தொழுகிறேன், எனக்கு நீங்க இப்படி சொல்றீங்களா என்று கேட்டு வருகிறார். அப்ப அமல் மிக நீண்டதாக இருக்கிறது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறது மிகப்பெரிய ஒரு அமல், ஒருத்தர் ஜிஹாதி செய்யறது மிகப்பெரிய ஒரு அமல், ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு அமல். ஆனால் சகோதரர்களே, அந்த அமலினுடைய நியத் மிகச் சிறியதாக இருந்து விடுகிறது என்று இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஅமாலில் குலூப், உள்ளத்தால ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக இந்த அமல் செய்யறது ஹுவல் அஸ்ல், அதுதான் அந்த அமலினுடைய அடிப்படை என்று சொல்கிறார். வ அமாலுல் ஜவாரிஹ் தபஉ வ மக்மலத்து, அதாவது உடலால் அமல் செய்வது என்பது அந்த உள்ளத்தால நாங்க நினைக்கிறத பூரணப்படுத்தி விடுகிறது. வ இன்ன நிய்யா, அந்த அமலினுடைய நியத் என்பது பிமன்சிலத்திர் ரூஹ், ஒரு உடம்பினுடைய உயிரின் அந்தஸ்தை அது பெறுகிறது. ஒரு உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு அமலுக்கு இஹ்லாஸ் முக்கியம் என்று அவர் சொல்கிறார். வல் அமலு பிமன்சிலத்தில் ஜஸதில் அல்லாஹ், உடல் உறுப்புகளுக்கு எவ்வாறு ரூஹ் முக்கியமோ உயிர் முக்கியமோ அதே போல ஒரு அமலுக்கு இஹ்லாஸ் முக்கியம் என்று சொல்கிறார். இதா ஃபாரக ரூஹ், ஒரு உடலை விட்டு ரூஹ் பிரிந்து விட்டால் மாதத், அந்த உடல் என்ன செய்கிறது? மையத்தாகி விடுகிறது. அப்ப ஒரு அமலை விட்டு இஹ்லாஸ் போய்விட்டால் அந்த அமலுக்கு என்ன பெருமானம்? அந்த அமல் உயிரில்லாத ரூஹ் இல்லாத ஒரு உடலை போன்றது என்று இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு அமலுக்கு ஒரு இபாதத்துக்கு இஹ்லாஸ் முக்கியம் என்பதை இந்த இமாம்கள் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கானுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ, ஒருவர் இந்த உலகத்திலே துனியாவிலே அமல் செய்கிறார், அதனுடைய எதிர்பார்ப்பு உலகமாகவே இருந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறார், இந்த உலகத்திலே எதிர்பார்ப்பை கொண்டதாக அவருடைய அமல் அமைந்து கொடுக்கிறது. அந்த அமல் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? ஃபஜஅல்னாஹு ஹபாஅ மன்சூரா, அந்த அமலை பரத்தப்பட்ட புழுதியை போன்று நாங்கள் ஆக்கி விடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நான் மேலே சொல்லி காட்டியதை போல அது எந்த ஒரு அமலாகவும் இருக்கலாம். ஹஜ்ஜி போறதாக இருக்கலாம், உம்ரா செய்யறதாக இருக்கலாம், தாவா செய்யறதாக இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதாக இருக்கலாம், குர்ஆன் மனனம் செய்ததாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ற ஒரு விடயம் அங்கே இல்லை என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஜஅல்னாஹு ஹபாஅ மன்சூரா, அதை புழுதியாக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே ஒரு அமலுக்காக ஒருவர் கூலியை எதிர்பார்ப்பாராக இருந்தால் அவரை விட இந்த உலகத்தில் நஷ்டவாளி யாரும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅத்தூன யௌமல் கியாமா பிஹஸனாதி அம்சாலி ஜிபாலி திஹாமா, என்னுடைய உம்மத்தில் சிலர் கியாமத் நாளிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் என்றால், திஹாமா என்ற மலைத்தொடர் அளவுக்கு நன்மைகளோடு வருவாங்க. திஹாமா என்ற மலைத்தொடர் அளவுக்கு நிறைய நன்மைகளோடு வருவாங்க. ஒரு மலைத்தொடர் அளவுக்கு நன்மை என்ற சகோதரர்களே, அவர் வாழ்நாள் கூறாக அவர் அமல் செஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நன்மைகளோடு அவர் வருவார். فَيَجْعَلُهُ اللَّهُ عَزَّ وَجَلَّ هَبَاءً مَنْثُورًا, அல்லாஹு தஆலா அவருடைய அமல்கள் அப்படியே புழுதியாக்கிடுவார்.
சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அவங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்திக்கும், அவங்க யார் தெரியுமா? அவங்க உங்களோட இருந்த உங்களோட சகோதரர்கள், உங்களோட வாழ்ந்தவர்கள். வயஅஹுதுன மினல் லைலி கமா தஅஹுதுன், நீங்க எப்படி இரவுல எழுந்து தஹஜ்ஜத் தொழுவீங்களோ, கியாமுல் லைல் தொழுவீங்களோ, அது மாதிரி தான் அவங்களும் என்ன செய்வாங்க? கியாமுல் லைல் தொழுவாங்க. அப்ப தஹஜ்ஜத் தொழுவவங்க அல்லாஹ் தஆலா சொல்றாரு. இந்த திஹாமா மலைத்தொடர் அளவுக்கு நன்மையோட அல்லாஹ்விடத்துல வாரவங்க யார் என்றால் அவங்க இந்த உலகத்துல தஹஜ்ஜத் தொழுதாக்க. சுப்ஹானல்லாஹ். உங்களை மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட வணக்கம் எல்லாம் உங்களை போல இருக்கும். அப்ப யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. சொல்றாங்க வலாக்கின்னஹும் அக்வாமுன், இருந்தாலும் அவங்க யார் என்றால் இதா ஹலவ், அவங்க தனிச்சிட்டால் பி மஹாரிமில்லாஹி இந்தஹகுஹா, பகிரங்கமாக எல்லாரும் பார்க்கிற நிலையில தன்னை ஒரு நல்ல மனிதராக காட்டிக்கொள்வார்கள். ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருப்பார், வேற வழி இல்லை, தன்னை அவர் ஒரு நல்ல மனிதராக காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் மக்களிடத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு மௌலவியாக இருப்பார், அவர் மௌலவி என்பதனால் தன்னை ஒரு நல்ல மனிதராக காட்ட அவர் மக்களிடத்தில் முயற்சி செய்யலாம். ஒரு நல்ல தனவந்தராக இருப்பார், அவர் தன்னுடைய தான் இரகசியமாக செய்ய வேண்டிய செலவுகளை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு கடமை இல்லாத பேரெடுப்பதற்கான நிறைய நல்லவர்களை நல்ல சதக்காக்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கலாம். இப்படி நீங்க சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். வெளிப்படையாக அவர்களை பார்த்தா ஒரு நல்ல மனிதர் யாருமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய அமல் இந்த சமுதாயத்தில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவரை இஹ்லாஸ பாருங்க, வ இதா ஹலவ், இவர் தனித்து விட்டால், வீட்டுக்கு வந்துட்டார் என்றால், தனிமைப்பட்டுட்டார் என்றால், பி மஹாரிமில்லாஹி இந்தஹகுஹா, என்ன செஞ்சிருவார்? அல்லாஹ் தடை செய்த ஹராமாக்கிய ஒரு பாவத்தை செஞ்சு அவர் அந்த பாவத்துக்குள்ளாயிருவார். அப்ப அவர்கிட்ட இஹ்லாஸ் இருக்கல, வெளிப்படையான அவருடைய வாழ்க்கையில அவரிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மிக ஆபத்தான பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சகோதரர்களே இந்த இஹ்லாஸை இழந்த அமல் என்பது. ஒருத்தர் அமல் செய்யவில்லை என்றாலும் ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கடமையான அமல்களை மாத்திரம் தான் செய்யறது, தொழுகை, ஜக்காத், நோன்பு, இது மாதிரியான என் மீது ஃபர்லான விஷயங்களை மட்டும் செய்யறது, நான் சொர்க்கம் போவேனான்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். இப்ப இபாதத்துக்களை நிறைய செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் கூடுதலாக கரிசனை எடுப்பதை விட அதிகமாக செய்கின்ற இபாதத்துக்களில் இஹ்லாஸை வரவழைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இஹ்லாஸை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்பதில் எடுக்கின்ற பிரயத்தனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அமலை விட இஹ்லாஸுக்கு எடுக்கின்ற பிரயத்தனம் வேகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து செவிமடித்ததாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த செய்தியை சொல்ற நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த செய்தியை சொல்றதுக்கு எடுக்கிறாங்க, சொல்ல முடியல, அழுகிறாங்க. இரண்டாவது தடவை அந்த செய்தியை சொல்றதுக்கு எடுக்கிறாங்க, சொல்ல முடியல, அழுகிறாங்க. இப்படி 3 தடவை அவங்களுக்கு நடந்து சொல்ல ஏறாம இருக்கு அந்த செய்தியை. என்ன அந்த செய்தி? அப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல முடியாமல் அழுகின்ற அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு செய்தி என்றால் அது என்ன செய்தி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 3 நபர்களை கொண்டு நரகத்தை மூட்டுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 நபர்கள், 3 சாரார்கள். அதுல முதலாவது நபர் அல்லாஹ்வுக்காக போராடி
ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக போராடி இருக்கிறார், தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்திருக்கிறார். சகோதரர்களே, ஒருத்தர் தன்னுடைய செல்வத்தை கொடுக்கிறார், தன்னை அதற்காக தன்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கு ஒருத்தர் ஒரு பள்ளியிலே முடங்கி இருந்து பள்ளிக்காக அவர் நேர காலத்தை ஒதுக்கி ஹிதுமத் செஞ்சால் அவரை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ள என்ன பேசிக்கொள்கிறோம் இந்த காலத்தில்? சுப்ஹானல்லாஹ். இவருக்கு எங்களோட மனசில் நினைப்ப நாங்கள் அவர்கிட்ட சொல்லாட்டியும் இவர் எப்படியும் சொர்க்கம் போகிற ஆள் தான். இவர் அந்த அளவுக்கு பள்ளிவாசலோட மிக நெருக்கமாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தர் அமலை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், அந்த அமலுக்கென்று ஒரு வீரியம் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய தீனுக்காக ஒரு போராடுகிறார், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி அதற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது என்பது அஃலலுல் அமல், அமல்களிலே மிகச் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக வீரியமிக்க ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், அவரை கொண்டு நரகத்தை மூட்டுவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பார்த்து கேட்கிறான், ஃபமா அமில்த ஃபீஹா, இந்த உலகத்தில் என்ன செஞ்சாய்? قال قاتلت فيك حتى استشهدت, ஷஹீதாக்கப்படும் வரைக்கும், என்ற உயிர் போகும் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நான் போராடினேன் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்வார், கதபித்த, நீ பொய் சொல்றாய் என்று சொல்வார். நீ பொய் சொல்கிறாய். வலக்கின்னக காத்தல்த லியுகாலு ஜரி, உன்னை ஒரு முஜாஹித் என்று சொல்ல வேண்டும், ஒரு வீரர் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இந்த மக்கள் உன்னை ஒரு முஜாஹித் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய் ஒழிய உன்னிடத்தில் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருக்கவில்லை, நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சும்மா உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவரை நரகத்தில் தூக்கி வீசி விடுகிறார். இரண்டாவது மனிதர், وَرَجُلٌ تَعَلَّمَ الْعِلْمَ وَعَلَّمَهُ, ஒரு மனிதர் இந்த மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார். وَقَرَأَ الْقُرْآنَ, குர்ஆனை மிச்சம் ராகம் ஓதுகிறார். فَأُوتِيَ بِهِ فَعَرَّفَهُ نِعْمَهُ فَعَرَفَهَا قَالَ فَمَا أَمِلْتَ فِيهَا. இப்படியான ஒரு மனிதர் கியாமத்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் வர நேரம் அல்லாஹ் கேட்கிறான், நீ என்ன செஞ்சாய் என்று கேட்கிறான். அவர் சொல்கிறார், தஅல்லம்துல் இல்ம வஅல்லம்துஹு, நான் இந்த மார்க்கத்தை கற்றேன், பிறருக்கு அதை பிரச்சாரம் செஞ்சேன். இந்த மார்க்கத்தை கற்று பிறருக்கு பிரச்சாரம் செய்தேன் என்று சொல்கிற போது, وقرأت فيك القرآن, நான் குர்ஆனை ஓதி தொழுகை நடாத்தினேன், மிக ராகமாக ஓதினேன். கால கதபத்து, நீ பொய் சொல்றாய், நீ அதை அல்லாஹ்க்காக செய்யல. நீ ஏன் அதை செஞ்சாய் என்று சொன்னால், வலக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகாலு ஆலிம், உன்னை ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னை ஒரு காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ என்ன செஞ்சாய்? அந்த அமலை செய்தாய். எனவே அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலே தூக்கி வீசி விடுகிறார். وَرَجُلٌ وَسَعَ اللَّهُ عَلَيْهِ وَأَعْطَاهُ مِنْ أَصْنَافِ الْمَالِ كُلِّ, இன்னொரு மனிதர் வருகிறார், அவருக்கு அல்லாஹ் இந்த துனியாவில் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார். فَأُوتِيَ بِهِ فَعَرَّفَهُ نِعْمَهُ فَعَرَفَهَا قَالَ فَمَا عَمِلْتَ فِيهَا. அவருக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிறார், நீ என்ன செஞ்சாய்? அவர் சொல்றார், அல்லாஹ்வே, நான் இந்த உலகத்தில் வாழ்ற நேரம் நிறைய உன்னுடைய தீனுக்காக செலவு செய்தேன், ஏழைகளுக்காக செலவு செய்தேன், தான தர்மங்கள் வழங்கினேன். அல்லாஹ் அவரை பார்த்து சொல்வான், நீ பொய் சொல்றாய். வலக்கின்னக ஃபஅல்த லியுகாலு ஹுவ ஜவாதுன் ஃபக்தகி, இன்னொரு தனவந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செஞ்சாய். உன்கிட்ட புகழ் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நீ பள்ளிவாசலில் கொடுத்தன்னு சொல்லணும், அல்லது நீ பள்ளிவாசலில் கொடுத்து கொண்டு பள்ளியிட்ட இருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்திருக்கும். அது இந்த மக்கள் உன்னை
ஒரு செல்வந்தர், ஒரு தனவந்தர் என்று பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்திருக்கும். அல்லது பள்ளிவாசலுக்குள்ள ஏதாவது ஒரு பதவி உனக்கு தேவைப்பட்டிருக்கும், அந்த ட்ரஸ்டி போர்ட்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு மறைக்கார பதவியோ உனக்கு தேவையா இருந்திருக்கும். ஊரில் உனக்கு ஒரு தலைமைத்துவம் தேவையாக இருந்திருக்கும். உதாரணத்திற்காக இத்தகைய உலக இலாபங்களை அடைந்து கொள்வதற்காக உன்னுடைய பொருளாதாரத்தை நீ செலவு செஞ்சாய் என்று அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலே தூக்கி வீசிவிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் நாங்கள் நிதானமாக தனிமையிலே உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் இது மிக பயங்கரமான ஒரு ஹதீஸ். ஜிஹாது செய்வது பெரிய விஷயம் இல்லை சகோதரர்களே. ஜிஹாது மிகப்பெரிய அமல். அந்த ஜிஹாதை விட பெரிய நியத் எங்களோட கல்வியில் இருக்க வேண்டும். உண்மையில் இந்த நியத்தை வரவழைத்துக் கொள்வது என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜிஹாத். இஹ்லாஸை வரவழைத்துக் கொள்வது என்பது இதில் இன்றைக்கு எல்லாருமே தோத்து விடுகிறோம். அதுக்கு உலமாக்கள் இன்றைக்கு விதிவிலக்கு கிடையாது. குறிப்பாக இந்த சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி இன்றைக்கு அதிகரித்து போய் சுப்ஹானல்லாஹ் மறைச்சி செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்காக என்று செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் எல்லாம் இன்றைக்கு விளம்பரத்துக்காக என்ற ஒரு நோக்கம் எல்லார உள்ளத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லாஹ் தஆலா அருள் செய்த சிலரை தவிர பெரும்பாலானவர்களுடைய எண்ணத்தில் இன்றைக்கு எந்த அளவுக்கு என்றால் மார்க்கத்தை சொல்றவங்களோட உள்ளத்துல கூட இந்த நோய் உருவெடுத்திருப்பதை பார்க்கிறோம். புகழ், பெருமை, போட்டி, பொறாமை. பள்ளிவாசலுடைய பரிபாலன சபையில் ஒருவர் இருப்பது என்பது அல்லாஹ்வுக்காக என்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கண்ணியமான ஒரு எண்ணத்தை தாண்டிய உலகாயுத சிந்தனைகள் வளர்ந்திருப்பது அவருடைய அந்த பல வருட கால பள்ளிவாசலுக்காக செய்த பணிகளை அவர் அல்லாஹ்விடத்தில் பலனற்றதாக புழுதியாக மாற்றிவிடுகின்ற ஒரு துரதிஷ்டம் எங்களுக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறோம், இஹ்லாஸ் இல்லை. தஅவாவில் இருக்கிறோம், இஹ்லாஸ் கிடையாது. அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிறோம், இஹ்லாஸ் இல்லை. ஒரு உறவினரை விட்ட போறோம், எதிர்பார்த்திருக்கிறது. ஒரு அனாதைக்கு உதவி செய்கிறோம், ஏழைக்கு உதவி செய்கிறோம், எதிர்பார்ப்புகள் நிறைய இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்ட்ட எதிர்பார்ப்பு இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தங்கள் ஏற்பட காரணம் என்னன்னு சொல்லுங்க பாபு. குடும்பங்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற சில வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு இரத்த உறவை பேணி வாழ்றது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு கடமை. லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரத்த உறவை துண்டிச்சு வாழ்றவர் சொர்க்கம் போக இயலாது. இரத்த உறவை சேர்ந்து வாழ்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்றைக்கு எங்களுக்கு வர மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்? இரத்த உறவை நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் எதிர்பார்ப்புகளோட. என்ன நோய் விசாரிக்க ஒருத்தர் வந்தா தான் நான் அவரை நோய் விசாரிக்க போவேன் என்ற மனநிலை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. நான் நீங்களும் கொஞ்சம் எங்களை கேட்டு பார்த்தா இந்த விஷயத்துல எல்லாரும் பெரும்பாலும் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம், பெரும்பாலும் எல்லாரும் என்ன செய்யறோம்? நான் வருத்தம் இருந்தேன், நான் இயலாம இருந்தேன், நான் உம்ராக்கு போய் வந்தேன், என் வீட்டை கல்யாணம் நடந்துச்சு, என் வீட்டை ஒரு மையத்து வந்துச்சு. இந்த டைம் எல்லாம் வராதவன் அவன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அவனை துண்டிச்சு வாழ்றதுக்கு நாங்க கொஞ்சம் கூட தயங்குறது இல்லை. எங்களோட உள்ளத்துல இருக்கான இந்த சங்கடமும் இல்லை. ஏனென்றால் எங்களோட உடன்பிறப்பை நாங்க சேர்ந்து வாழ்ந்தது அவன் வர வேண்டும் என்பதற்காக. எதிர்பார்ப்பு, இஹ்லாஸ் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் கலப்படம் வந்து விட்டது. இஹ்லாஸ் என்ற சொல் எதை குறிக்க தெரியுமா சகோதரர்களே? இஹ்லாஸ் என்றது கலட்டுறது. ஹல்லஸ் என்ற கலட்டினான். எதை கலட்டினான்? எந்த ஒரு கூட்டும் அதில் இருக்கப்படாது. ஷரியாவுடைய பார்வையில் இஹ்லாஸ் என்பது
ஒரு மனிதர் செய்கின்ற அமலில் அல்லாஹ்வுக்காக, அதோட யாரையும் கூட்டு சேர்க்கப்படாது. அல்லாஹ்வுக்காகவும் செய்கிறேன், இந்த மக்களுக்காகவும் செய்கிறேன். சில விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு சொல்லுவோம், மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறோம், உங்களுக்காகத்தான் செஞ்சேன், உங்களோட முகத்துக்காகத்தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். சில பொழுதுகளில் ஒரு உதவியாக இருக்கு. ஒரு கஷ்டத்தை ஒரு சகோதரருக்கு நாங்கள் ஒரு கஷ்டத்துக்காக உதவி செஞ்சுட்டு என்ன சொல்கிறோம், ஒரு சிறுக்கான ஒரு வார்த்தை என்ன செய்யறோம், உங்களுக்காகத்தான் செஞ்சேன், உங்களோட முகத்துக்காகத்தான் செஞ்சேன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் மூமின்களை பத்தி, இன்னமா நுஜஇமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டிதான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. உங்கள்ட்ட நாங்க எந்த ஒரு நன்றி உபகாரத்தை பிறவி உபகாரத்தை எதிர்பார்க்கவில்லை என்று மூமின்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதற்காக அவர்கள் உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்போ நோயாளியை பார்க்க போறது சகோதரர்கள், அதுக்கு நன்மை இருக்கு எங்களுக்கு. அந்த நன்மை எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நாங்க யாருக்காக பார்க்க போகணும், அல்லாஹ்வுக்காக பார்க்க போகணும். நாங்க ஒரு 100 தரம் வீட்டை நோயாளியாக படுத்திருந்து அவர் என்னை பார்க்க வரவில்லை என்றாலும் நாங்க ஏன் பார்க்க போறோம், நாங்க இபாதத் செய்யறோம், இந்த இபாதத்துக்கு எனக்கு நன்மை கிடைக்கும், நான் செலவு செஞ்சதுக்கு எனக்கு நன்மை கிடைக்கும். அது யாருக்கு செய்யறது எனக்கு தேவையில்லை. பள்ளிவாசலுக்கு செஞ்சால் அது நிர்வாகத்துக்கு செஞ்ச உதவி கிடையாது. நன்றி கெட்ட நிர்வாகம் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றோம். பள்ளிக்கு சந்தாவை கொடுத்துட்டு பள்ளியில இது நிறைய எதிர்பார்க்கிறோம். காரணம் என்ன, பள்ளி கொடுத்த 200 ரூபாய் 500 ரூபாய் சந்தாவுல இஹ்லாஸ் இல்லை. ஒரு பணக்காரர் பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் அவர் வீட்டை வார நேரம் அப்படி அள்ளி கொடுக்கிறார். நிர்வாகம் அங்கே போக வாராள்கிட்ட சொல்றாரு, பள்ளி கொடுத்திருக்கேன். இன்னொருத்தர் சந்திச்சு சொல்றாரு, நான் பள்ளியை கொடுத்திருக்கிறேன். அவரை சதக்காவை நிர்வாகத்தில் ஒப்படைக்கிற நேரம் 4 பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதிச்சு புழுதியாக்குறதுக்காக அவர் என்ன செய்கிறார், ஒரு தர்மம் செய்கிறார். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டிய குர்ஆன் வசனத்திலே சகோதரர்களே, இந்த வசனத்தை மிக ஆழமாக நாங்கள் எங்களோட மனசில் பதிக்க வேண்டியிருக்கிறது. மன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ. இப்பொருத்தர் சக்கராத்தில் இருக்கிறார், ஒரு பாவி என்றால் அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவாரா சகோதரர்களே? சந்திக்க இயலாது, வெறுப்பார் அல்லாஹ்வை சந்திப்பார். ஒருத்தர் இந்த உலகத்தில் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆசை வைப்பார், இப்படா அல்லாஹ்வை சந்திக்கிறேன்னு விரும்புவார். ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் ஒரு பிள்ளை செஞ்சிருந்தால் அந்த சகோதரர் முகத்தை பார்க்க அவருக்கு விருப்பம் வராது. அதே நேரம் அவருக்கு நிறைய நல்லது செஞ்சிருந்தால் அவருடைய முகத்தை பார்க்கறதுல அவருக்கு மிச்சம் சந்தோஷம் இருக்கும். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்திருந்தால் அவர் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நீங்க சாலிகான அமல்களை செஞ்சு கொண்டு வாங்க. ஆனா ஒரு நிபந்தனை இருக்க வேண்டும். என்ன நிபந்தனை? வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, எனக்காக மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஊர் என்ன கதைக்கும் மன்றத்துக்காக தாய் தகப்பனுக்கு ஹிதமத் செய்யாதீங்க, அது பாவம். ஊர் கதைக்கும் 4 மனுஷன் என்ன நினைப்பான், பக்கத்து விட்டான் பார்த்து கொண்டிருக்கிறானே, இதுக்காக நீங்க செய்யாதீங்க. வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, பெற்றோரை பராமரிப்பது என்பது ஜிஹாதை விட மிகப்பெரிய இபாதத். ஜிஹாது பெரிய இபாதத் என்றதை நாங்க பார்த்தோம். அதை விட பெரிய இபாதத் என்ன? ஒருத்தர் தன் தாய் தகப்பனை பார்க்கிறது, அதை 4 மனுஷனுக்காக வேண்டி பார்த்துறாங்க. 4 பேர் இருக்கிறார்கள், இருக்கிற அவையில் நீங்க எழுப்பி சுன்னத் தொழுதால் அந்த சுன்னத் தொழுகை சில நேரம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ரியாவை உருவாக்கும் என்றிருந்தால், ஒரு முகஸ்துதியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த சுன்னத்தை போய் வீட்டை தனியே தொழுங்க. வீட்டை தனியே தொழுது சுன்னத்தை வெளியில சொல்லாம பாதுகாத்து. பெரும்பாலும் எங்களுடைய அமல்களை ஃபர்லான பகிரங்கமாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை தவிர பெரும்பாலும் எங்களுடைய நஃபிலான வணக்கங்களை எங்களுடைய தனிமையில செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஃபர்லில் முகஸ்துதி வாரது குறைய, ஃபர்லில் முகஸ்துதி வாரது குறைய. ஒருத்தர் தஹஜ்ஜுதில் என்ன செய்யும், முகஸ்துதி வர பார்க்கும்.
ஒருத்தர் வந்து சொல்றாரு எங்கள்கிட்ட, நான் நிறைய தொழுவேன், நிறைய நான் அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு ஒருத்தர் சொல்றாரு. அவர் சொல்ற நேரம் சகோதரர்களே எங்களோட மனம் பதறும். நானும் டிராவல் தொழுதானே, இதை சொன்ன அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ஒருத்தர் நாங்க ஒரு அமல்ல முன்னிலையில் இருப்போம், ஆனால் நிறைய பேர் எங்கள் அதை பின்னடைவாக பேசுகிறார்கள். அது எங்களோட தனிப்பட்ட ஒரு அமல். நீங்க குர்ஆன் ஓதுறதில்லை என்று ஒருத்தர் சொல்றார், ஆனா நாங்க நிறைய குர்ஆன் ஓதுறோம். அந்த நிலையில் எங்களோட மனம் சொல்லும், இல்ல நானும் குர்ஆன் ஓதுறேன் சொல்ல வேண்டும் என்பதை போல இருக்கும். நான் ஏன் இந்த உதாரணங்களை சொல்றேன் என்றால், எங்களோட இஹ்லாஸ் மிஸ் ஆகிற சந்தர்ப்பங்களுக்கு இது நல்ல உதாரணங்கள். நாங்க இஹ்லாஸோட செஞ்சிருப்போம் சகோதரர்களே. ஒரு அமலை செய்யும் போது இஹ்லாஸோட செய்யறதும் இருக்கு, ஒரு அமலை இஹ்லாஸ் இல்லாம செய்யறதும் இருக்கு. ஒரு அமலை இஹ்லாஸோடு செய்தாலும் அதை எங்களுடைய மௌத்து வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. பெரும்பாலும் நாம் இஹ்லாஸோட ஒரு அமலை செஞ்சாலும் ஒருத்தர் வந்து எங்கட முகத்துல, நீங்க மாஷா அல்லாஹ் உங்களோட தொழுகையிலம் அப்படி என்று சொல்ற நேரம், அதற்காக ஒருவர் தன்னுடைய தொழுகையை தஸீன் பண்ணுவாராக இருந்தால், இது ஹதீஸ்ல வருது இந்த வார்த்தை வஸையன. ஒருத்தர் புகழ்றார், அடுத்த நேரம் அதை செய்யக்கூடாது செய்யறது, அதை தஸீன் பண்ண, அலங்காரத்தை கூட்டுறது, கொஞ்சம் நல்ல எண்ணம் அதை பெருப்பிக்கிறது. இதுக்காக ஒரு அமல் செய்வது மிக ஆபத்து. எனவே சகோதரர்களே, எங்களுடைய நிறைய அமல்களில் சிறிய குறைவான இஹ்லாஸை உருவாக்குவதை விட குறைவான தொடர்ச்சியான அமல்களில் அதிகமான இஹ்லாஸை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்ட, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த அமலை அல்லாஹ் எப்ப என்னிட்ட இருந்து கபூல் செய்யறான் என்று எனக்கு விளங்கிச்சோ அன்றைக்கு நான் மௌத்த விரும்புவேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய அமல்களில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நாங்கள் செய்த அமல்களுடைய இஹ்லாஸை நாங்கள் எங்களுடைய மரணம் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸை அவர்கள் பாதுகாப்பதிலும் தன்னுடைய உள்ளத்தில் நிஃபாக் வந்துவிடக் கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்ட ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ்வை எல்லாருமே நிராகரிக்கிற நேரம் இவர் என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கும் என்று சொன்ன ஒரு சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நாஃபக ஹன்லா என்று ஓடோடிக்கொண்டு வருகிறார்கள். வார வழியில் அபூபக்கர் நிற்கிறார். மாலகையா ஹன்லலா, ஹன்லலாவை என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். ஹன்லலா சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற நேரம் இஹ்லாஸ் ஈமான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் வீட்டை போனால் தனிமை என்று வந்து விட்டால் அந்த இஹ்லாஸ் போகுது, எனவே நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? ஹன்லலாவை இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஹன்லலாவும் அபூபக்கரும் சந்தித்த உரையாடல் பாருங்க சகோதரர்கள், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஹன்லலாவின் நாங்கெல்லாம் சஹாபாக்கள். நான் யார்? அவ்வளவு மன் ஆமன, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வை முதலாக ஈமான் கொண்ட ஆண் சஹாபாக்கள் நான் ஒருத்தன். பேசியிருக்கலாம் இல்லையா? நான் 10 வருஷம் அந்த பள்ளிக்கு ஹிதமத் செஞ்சிருக்கேன், எனக்கு அப்படி பேசலாமா? நான் எவ்வளவு காலம் அந்த பள்ளியில் இருக்கேன், நான் எவ்வளவு காலம் தொழுவிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பழமையான ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு அந்த மார்க்கத்தை தௌஹீதுக்கு செஞ்சிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு பேசலாமா இல்லையா? ஒரு வார்த்தையில அப்படி அழிஞ்சு போற அளவுக்கு எங்களோட வார்த்தையில் பிரயோகங்கள் இருப்பதை பார்க்கிறோம். தான் தௌவா பிரச்சாரத்தில் இருக்கின்ற பழமையையும் அதனுடைய வரலாற்றையும் வைத்துக் கொண்டு சில தவறுகள் செய்ய முற்படுவதையும் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்கள். எனவே அபூபக்கர் அப்படி சொல்லவில்லை, ஹன்லலாவை எனக்கும் அப்படித்தான் இருக்கு, வாங்க 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை சொல்றாங்க. ஈமான் என்பது
யஸீது வ யன்குஸு, கூடும் குறையும். ஒரே நிலையில் ஈமான் இருந்தால் மலக்குகள் உங்களுக்கு முசாஃபா செய்து விடுவார்கள் சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் எல்லாம் புகழுவாங்க. ஏன்னா அபூபக்கர் செலவழிக்கிறதுல கடும் மும்முரமான ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அபூபக்கர் ரெண்டு பேருக்கும் இடையில ரலியல்லாஹு அன்ஹுமா போட்டி. ஆனால் அபூபக்கரை முந்த உமரால் முடியவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படிப்பட்டது மக்கள் அவரை புகழ் நேரம் அவர் ஒரு துஆ கேட்கிறார் பாருங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், இந்த மக்கள் நினைப்பதை போல நான் இல்லை என்பது உனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். மக்கள் என்ன புகழ்றாங்க, ஆனா இந்த கல்வி உனக்கு தெரியும் யா அல்லாஹ். சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது எங்களோட அமலுக்காக அல்லாஹ்வை மாத்திரம் சாட்சியாக வைப்பதுதான் இஹ்லாஸ். எங்களோட அமலுக்கு இந்த நண்பன் சாட்சி அளிக்கப்படாது, இந்த மக்கள் சாட்சி அளிக்கப்படாது. அதெல்லாம் வேறொரு வகை. யார் சாட்சியாக இருக்கணும்? அல்லாஹ் மட்டுமே இந்த அமலுக்கு சாட்சி அளிக்கணும். அபூபக்கர் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், என்ன தெரியும் உனக்கு? வஸ்துர் அலா மா லா யஅலமூன். யா அல்லாஹ், இவங்க என்ன பத்தி அறியாதெல்லாம் உனக்கு தெரியும். அவங்க தன்னை சுத்தப்படுத்தலை சகோதரர்களே. இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சஹாபாக்கள் தங்களுடைய கல்வை சுத்தப்படுத்தவில்லை. அப்ப எங்களுடைய வார்த்தைகள்ல எங்களோட குறை சுட்டி காட்டப்படுற நேரம், தஅவாவில் எங்களோட குறை சுட்டி காட்டப்படுற நேரம், பள்ளிவாசல் நிர்வாகங்கள்ல எங்களோட குறை சுட்டி காட்டப்படுற நேரம், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களோட குறை சுட்டி காட்டப்படுகிற போது நாங்கள் சங்கடப்படப்படாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல குறை எவ்வளவு வேண்டாலும் சுட்டி காட்டப்படலாம். ஆனா மறுமையில குறை சொல்லப்பட்டால் அது டேஞ்சர். எங்களுக்கு தேவை மறுமை. இந்த உலகத்துல என்ன இருக்க குறையை சொல்லுங்க, இல்லாத குறையை செஞ்சாலும் பரவாயில்லை. சகோதரர்களே, அப்ப அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்து அலைய மா லா யஅலமூன் வக்ஃபிர் லீ யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். யா அல்லாஹ், என்ன நீ மன்னிச்சிரு. இந்த ஒரு பணம், பிள்ளைகள் யாரும் உதவி செய்ய முடியாத கியாமத் நாளில் எனக்கு நீ மன்னிப்பதா யா அல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். எனவே சகோதரர்களே, சஹாபாக்களோட நிலைதான். சஹாபாக்களுடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருந்தான். சஹாபாக்கள் ஒரு அமலை செய்வாங்க, அல்லாஹ் சொல்லுவான் அவங்க அல்லாஹ்க்காகத்தான் செஞ்சாங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்றான், இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா. மரத்துக்கு உங்களோட உடன்படிக்கை செய்தவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கி விட்டது. அப்ப அவங்களோட அந்த பையத்துடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சி. தபூக்குடைய யுத்தத்திலே ஒரு சஹாபாக்கள் வந்து நானும் யுத்தத்துக்கு போறேன்னாங்க. அவங்கள்ட்ட வாகனம் இருக்கல. வாகனம் இல்லை என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை திருப்பி அனுப்பினாங்க. வாகனம் இல்லை, போங்கன்னு சொல்லி. அவர்கள் அழுது கொண்டு போனார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா அலல் லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனஹும் தஃபீது மின தம் ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதற்காகவும் அதை செலவழிக்கிறதுக்காகவும் தங்கள்கிட்ட வாகனம் இல்லையே என்பதற்காக சிலரை நீங்க திருப்பி அனுப்பினீங்களே, அவங்க அழுது கொண்டு போறாங்களே. யாரு சொல்றான்? அவங்களோட கண்ணீருக்கு யாரு சாட்சி? அல்லாஹ் அந்த கண்ணீரை சுத்தப்படுத்துகிறான். நபியே, அவங்க யுத்தத்துக்கு வராம இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமலுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குமா? அது சின்ன அமலாக இருந்தால், ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறது ரசூலுல்லாஹ் சதக்கான்னு சொன்னாங்களே, அந்த சிரிப்பும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எனவே இப்படி அல்லாஹ்வுக்காக நாங்கள் வாழ்கிற போது நிறைய மன உளைச்சல்கள், இந்த உலகத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். அதே நேரம் எங்கள் அமல் கொஞ்சம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட போய் தைரியமாக, யா அல்லாஹ் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் என்று சொல்கிற அளவுக்கு எங்களோட உள தூய்மை அமைஞ்சிருக்கும். எங்களுடைய தாவாவில், எங்களுடைய கிராஅத்தில், எங்களுடைய அமலில், எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகங்களில், எங்களுடைய பணிகளில் இஹ்லாஸை வரவழைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸுடைய போராட்டத்தை எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.